முழு தேங்காவை கட் பண்ணுறதுக்கும் உரிச்சி தேங்காவை கட் பண்ணுறதுக்கான மிஷினை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காய்களை உரிக்கிறதுக்கு மட்டும் நம்ம எம்கே மிஷின் தயாரிக்கிறது இல்லைங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொப்பரை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மொட்டைக்காயை நம்ம மிஷினில் எடுத்ததை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களுக்கு போகக்கூடிய அவசியம் இல்லை. நம்மகிட்ட இன்னொரு மிஷின் இருக்குங்க, கோகனட் கட்டர் மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் நீங்கள் இந்த மாதிரி காய்களை வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாக கட் பண்ணி கொடுத்துரும். இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சு நான் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழிசல் காய் நிறைய இருக்குது, அதை ரெண்டாக வெட்டணும் அப்படின்னா நம்மகிட்ட கொப்பரா கட்டர் மிஷின் அவைலபிளாக இருக்குங்க. இந்த மிஷினில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மட்டையோடு இருக்கிற காயை அப்படியே ரெண்டாக வெட்டி கொடுத்துரும். இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 1000 காய் வரைக்கும் நீங்கள் வெட்டிக்க முடியும். அதுவே நீங்கள் கோகனட் கட்டர் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொட்டை காய்களை நீங்கள் 1000 காயிலேருந்து 1500 காய் வரைக்கும் 1 ஹவர் வெட்டிக்க முடியுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொப்பரை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கழிசல் காய் ஒரு உட்காந்து கலெக்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த 2 மிஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த கோகனட் கட்டர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி மாடல் பார்க்க முடியாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கன்வேயர் சிஸ்டமில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்வேயரில் நீங்கள் ஒரு பால் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வேயர் ஃபீடிங் எடுத்துகிட்டு போய் 1 மணி நேரத்துக்கு 1000லேருந்து 1500 காய் ரெண்டு உங்களுக்கு வெட்டி கொடுத்துரும். இதில் என்ன அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கையில் உடைக்கும் போது ஒரு ஹாஃப் உங்களுக்கு ப்ராப்பராக வரும், ஒரு ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செதறல் விழுக்கும். செதறல் காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரைக்கு தனி ரேட் இருக்குது, முழுசாக வர காய்க்கு தனி ரேட் இருக்குங்க. நீங்கள் மிஷின் கட்டிங்கில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக கட் பண்ணுறதுனால உங்களுக்கு கொப்பரை வந்து ப்ராப்பர் ஷேப் வரும், கொப்பரை கரெக்டான ரேட்டில் நீங்கள் சேல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கொட்டாங்குச்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கைவண்ண பொருள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த மிஷின் கண்டிப்பாக பயன்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 1000லேருந்து 1500 காய் வெட்டிக்க முடியும். இது 3 HP மோட்டர் கெப்பாசிட்டி நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். 3 ஃபேஸ் லைனில் மட்டும் இல்லாமல் வீட்டு கரண்ட்லேயே ஓட்டுற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3.5 mm பிளேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த கொட்டாங்குச்சியோட ப்ராப்பர் வெயிட் பார்ப்பாங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் உங்களுக்கு கரெக்டான அளவு தான் போகும். இதுலேயும் உங்களுக்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இமீடியட்டாக ஆஃபும் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் வேணுனாலும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோபிள் டைப்பில் நம்ம வீல் கொடுத்துருக்கறனால நீங்கள் ஒரு ஷெட்டில் ஆப்ரேட் பண்ணிட்டு வெளியில் வைக்கிறனால வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு உள்ள திருப்பி எடுத்து வைக்கிறனால நம்ம வீல் ஆப்ஷன் கொடுத்துருக்கனால ஈஸியாக மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு மிஷினும் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டையோடு இருக்கிற காயை உங்களுக்கு நீங்கள் ரெண்டாக வெட்டிக்க முடியும். பக்கத்தில் இந்த மிஷின் நீங்கள் பார்க்குற மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொப்பரா கட்டர் மிஷின் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி முழுசாக இருக்கிற காயை நீங்கள் அப்படியே ரெண்டாக வெட்டிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தோப்பில் நிறைய பேர் கடப்பாறையில் போட்டு உரிக்க முடியாமல் கழிசல் காய்னு நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கழிசல் காய்கள் எல்லாமே நீங்கள் சேகரித்து ரெண்டாக அப்படியே நீங்கள் வெட்டி கொப்பரை காய்கள் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு கொப்பரை மட்டும் தான் மெயின் ஏம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிஷின் போகலாம், மட்டையோடு நீங்கள் அப்படியே ரெண்டாக வெட்டிக்க முடியும். இதில் வந்து நம்ம ஒரு பிளேடு வந்து EN8 பிளேடு ப்ராப்பர் கிரைண்டிங் பிளேடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் உங்களுக்கு தேய்மானம் ஆயிடுச்சுன்னா இந்த பிளேடை நீங்கள் தலைகளை திருப்பி போட்டு மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம 3 HP மோட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 1000 காய் வரைக்கும் நீங்கள் வெட்டிக்க முடியுங்க. இது வந்து கொப்பரை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மெயினான மிஷினாக இருக்கும். திருப்பி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். காய் ஏதாவது ரெண்டாக மாட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் ஆப்ஷன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மிஷினுக்கு உங்களுக்கு டோபார் ஆப்ஷனோடு கொடுத்துருக்கறனால களத்தில் நீங்கள் எங்கே காய்களை போட்டிங்கனாலும் அங்கங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போய் மிஷின் ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம கொப்பரா கட்டர் அண்ட் கோகனட் கட்டரோட லைவ் ரிசல்ட் நம்ம பார்த்தோங்க. நீங்கள் மட்டையோட வெட்டணும் அப்படின்னா நீங்கள் கொப்பரா கட்டர் மிஷின் எடுத்துக்கலாம். இல்லை தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சக்காய் வெட்டணும், இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர் ஷேப் வரணும் அப்படின்னா நம்ம கோகனட் கட்டர் மிஷின் எடுத்துக்கலாங்க. நம்ம மிஷின்ஸை பற்றி இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு